ஹலோ ஸ்குவாட், இது வந்து எபிசோடு 13. வெற்றிகரமாக ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோன்னா மாசிலா வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். இங்கேருந்து நமக்கு 5 கிலோமீட்டர் இருக்குது. ஸ்குவாட் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சுங்க. ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 30 ரூபா. நான் அங்கேருந்து அந்த தண்ணி ஊற்றுறதை பார்த்தா என்னடா அது பாறையிலேருந்து தண்ணி வலிக்கு ஊற்றிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சேன். பைக்கு வந்து 4 மணி வரைக்கும் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பைக்கு, காரு இது எல்லாமே. தண்ணி அந்த பாறையிலேருந்து வலிக்கு ஊற்றிட்டு இருக்கு. தண்ணி கீழே வர இடமே நல்லா இல்லை. ஒரு குட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா நீச்சல் அடித்து விளையாடலாம். இங்கே ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் இடம் இருக்குங்க. இந்த சைடு வந்துட்டு சில்லு விளையாடுறதுக்கும் பார்க்கிங்க்கும் கொஞ்சம் இடம் இருக்குது. அங்கே ஊற்றுற தண்ணி தான் இங்கே வருது. அந்த மரத்துக்கு கீழே அந்த கல் இருக்குது இல்லைங்க, அந்த கல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க இந்த இடம். தண்ணி கம்மியாக வரும், இன்னும் நல்லா இருக்கு. A few minutes later. ஒரு வர வழியில் இந்த புல்லை பார்த்தேன். நெடுவுலையுமே பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நம்ம ஃபால்ஸ் தான் போக போகிறோம். இன்னும் 1.5 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அந்த ஃபால்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பின் வளைவுகள் அந்த வீடியோ இருக்க போகுது. நம்ம வாட்டர் ஃபால்ஸுங்க. இந்த வழியில் தான் போயிருக்கேன். ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் இங்கேருந்து திரும்பியே பார்க்கல. சும்மா நான் பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்தேன். பார்த்தா தண்ணி ஊற்றுற மாதிரி தெரிஞ்சு என்னடா தண்ணி ஊற்றுன்னு சொல்லிட்டு மேப்பை பார்த்தா நம்ம வாட்டர் ஃபால்ஸ் ரீச்சுன்னு சொல்லிட்டு வருது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது, பரவாயில்ல. இந்த ஃபால்ஸ் நல்லா இருக்குதுங்க. பார்க்குறதுக்கும் சரி, குளிக்கிறதுக்கும் சரி. இங்கே எங்கேயாச்சும் தனியாக டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்து பல்ல விளக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு, அதாவது தண்ணினா இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு நெக்ஸ்ட் ட்ரிப்பு போனால் சூப்பராக இருக்கும் இந்த விளாகு. அந்த தண்ணி அந்த திட்டில் விழும்போது படிக்கிட்டு கீழே இறங்குற மாதிரியே இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி மீன்லாம் இருக்குது. ஸ்குவாட், நம்ம இப்போ ஃபால்ஸை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பின்வளைவு தான். இப்போது டைம் வந்து 3:50 ஆயிடுச்சு. கொல்லிமலை பின்வளைவு ரூட்டு போடுறேன், ஆனால் வரவே மாட்டேங்குதுங்க. நானும் முன்ன பிடிச்சி ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் 10 நிமிஷமாக. இன்னொன்று ஷார்ட்டாக ஒரு 40 கிலோமீட்டரில் போகிற மாதிரி ரூட் இருக்குது. அதாவது நம்ம காலையில் வந்தோம்ல அந்த ரூட்டே தான் காமிக்குது. இந்த ரூட்டை காமிக்கவே மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், இந்த ப்ளூ கலர் அப்படியே தான் நிற்கி. எங்கே ஸ்டார்ட் ஆச்சும் கொடுப்போம். ஹில்ஸ்லே கொல்லிமலை தான் ரொம்ப உயரமாக இருக்குது போலக்க. மொத்தம் கூகுளில் வந்து 72 வளைவு போட்டிருந்துச்சி. இங்கே பார்த்தா 70 வளைவு தான் போட்டிருக்கு. ஒரு வேளை 2 வளைவு நம்ம தாண்டி வந்துட்டோமோ. வெயில் அடிக்கிறதே தெரிலங்க, ஃபுல்லாக நெவுள். ஸ்குவாட், இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த செடி கொடிங்களாம் மறைச்சிக்கும். நல்லா தான் இருக்குது. நான் எங்கே போயிட்டுருக்கேன், இந்த கூகுள் மேப்பில் இந்த புள்ளி எங்கே காமிக்குது பாருங்க. வண்டி என்ன முக்குன்னு முக்குது. ஒரு டைம் ஒரு அண்ணா என்கிட்ட ஒன்று சொன்னார், இந்த மேப்பு பண்ணுறதுல தாங்களே தம்பி ஆர்டர் ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்காருங்க.
இந்த ரூட் மேப்பு குறுக்கோழி ஒன்று காமிச்சிருக்க மாட்டேங்குது. அந்த வழியில் போயிட்டே இருந்திருக்காரு. அங்கே போயிட்டே இருக்கும்போது ஒரு காடு மாதிரி வந்துருக்கு. அதுக்குள்ளேயும் என்ட்ரு ஆகிருக்காரு. பக்கத்தில் ஒரு அண்ணா இருந்திருப்பார் போல். அவர் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அங்கே ஆர்டர் இருக்குது, அங்கே நான் டெலிவரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, அங்கே சுடுகாடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. எனக்கு கேட்டவுடனே சிரிப்பு தாங்க முடியல. அவர் அது ஒரு ஸ்லாங்கில் சொல்லியிருந்தாருங்க. கார் வச்சுருக்கானா டாரஸ் வச்சுருக்காங்க, எங்கே வருது போகிறது. வியூ பார்க்க வரலான்னு வந்தால் இதுங்க குறுக்க உட்காந்துட்டு நவரவே மாட்டேங்குது பாருங்க. வாங்கடி அந்த பக்கம். சண்டைக்கு வருது. இந்த வியூ நல்லா இல்லைங்க. இந்த கொல்லிமலையில் ஹோட்டல்ஸ்லாம் அதிகமாக இல்லைங்க, ரொம்ப ரேர் கண்டிஷனில் தான் இருக்குது. நானே ஒரு ஹோட்டல் பார்த்தேன், அது ரொம்ப லக்ஸுரியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஹோட்டல்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சே ஓகே ஆயிடுச்சுங்க. முன்ன இப்படி பர்ருன்னு கத்துச்சு அந்த பிபி குட்டி குறைக்க ஏகிரி இப்படி நின்று பார்க்குது, யாராவன் அப்படின்னு. கொண்டை ஊசி வளைவு நியர்லி இன்னும் 2 தாங்க இருக்குது. இது ஒன்று முடிஞ்சு இன்னும் 1 தான் இருக்குது. ஓகே, இன்னும் ரொம்ப டஃப்னுலாம் சொல்ல முடியாதுங்க. இதை வளைவு முடிஞ்ச உடனே தாங்க நெட்டே ஒர்க் ஆகுது. நம்ம வாட்டர் ஃபால்ஸிலிருந்து என் வீட்டுக்கு வந்து மொத்தம் 44 கிலோமீட்டர் தாங்க. இப்போ நம்ம கொண்டை ஊசி வளைவு நம்ம சுற்றிட்டு போகலாம், அதை பார்க்கலாம், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம். அதனால் 20 கிலோமீட்ரு ஆட் ஆகிருக்கு, மொத்தம் 60 கிலோமீட்ரு. இப்போ நம்ம 30 கிலோமீட்டர் பக்கமாக ட்ராவல் பண்ணிட்டோம், மீதி பாதி தான் இருக்குது. முன்ன நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, கொடைக்கானல் அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொல்லிமலை, அதுக்கப்புறம் வந்து ஏற்காடு ட்ரிப்பை முடிக்கலான்னு நினச்சிருந்தேன். சரி வேண்டாம், நம்ம கொல்லிமலையும் ஏற்காடு இப்போயே முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் கொடைக்கானல், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, இது 2ம் ஒரே ட்ரிப்பாக முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேங்க. பாப்பா என்ன நடக்க போகுதுன்ட்டு.